வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். அடிக்கிற வெயிலுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது. அதாவது ஒரு 40 டிகிரி வெப்பநிலை காட்டுது அப்படின்னு சொன்னால், ஒரு 45 டிகிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அவ்வளவு வெப்பம் காட்டுது. அதனால் வெளியில் எங்கேயும் போகல. ஆனால் நல்ல ஜில் பண்ணுற மாதிரி, ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் நம்ம மதுரைக்குள்ளேயே இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்காக இந்த வீடியோ. மதுரையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த தெப்பக்குளம். அந்த தெப்பக்குளத்தில் இப்போது போட்டிங் எல்லாமே விட்டுருக்குறாங்க. வெறும் 20 ரூபாய்க்கு காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த சர்வீஸ் இருக்குது. இந்த தெப்பக்குளத்தில் வெறும் போட்டிங் மட்டும் இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்குது. சின்னதாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற மாதிரியான இடங்கள் இருக்குது. உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சாயந்தர நேரத்தில் ஒரு சிங்கப்பூர் மாதிரி அழகாக ரம்யமாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த தெப்பக்குளத்தில் போட்டிங், அதாவது கடைசியாக அந்த 6 மணிக்கு முந்தி இருந்த அந்த போட்டிங் அவங்க வந்தாங்க, பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, ரொம்பவே இதாக இருக்குது. இதில் நின்று ஃபோட்டோ எடுக்க வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. கடைசி செட்டு இந்த போட்டிங்க்கு கிளம்புறாங்க. 6 மணிக்கு மேலே இதில் போட்டிங் இல்லை. ஏன்னா நைட் நேரம் எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க. நல்லது தான். ஆனாலும் இங்கே போட்டிங் விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது, ரொம்பவே நல்ல ஐடியாங்க. போன தடவை கூட தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் கடலை மதுரைக்கு கொண்டு வருவேன்னு ஒரு சுயேச்சை ஒருவர் அதில் வாக்குறுதி கொடுத்துருந்தார். அதை பார்க்க முடிஞ்சுது. கடலை கொண்டு வரலனாலும் இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தில் போட்டிங் விட்டு நல்லபடியாக பயன்படுத்துவோன்னு நினச்ச கவர்மெண்ட்டுக்கு ஒரு சல்யூட். இந்த போட்டிங்கில் போகும்போது, அதுவும் இந்த லைட்டு, இந்த அட்மாஸ்பியரில் போகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த நடுவில் வச்சுருக்காங்க இல்லையா, அதில் நல்ல லைட்லாம் போட்டு அழகாக வச்சுருக்குறாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இங்கே இந்த தெப்பக்குளத்தை சுற்றி சிலர் வாக்கிங் போகிறத பார்க்க முடிஞ்சுது. அதே சமயத்தில் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே இங்கே உட்கார்ந்துருக்கிறத பார்க்க முடியுது. சாயந்தர நேரம் ஆச்சுது அப்படின்னு சொன்னால், அவங்க சோல்மேட், உயிர் நண்பர்கள் கூடவோ, இல்லை துணைவியார் கூடவோ, இல்லை அண்ணன் தங்கச்சியாகவோ, அண்ணன் தம்பியாகவோ, நண்பர்களாகவோ இங்கே தனித்தனியாக உட்கார்ந்து அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி ஒரு திருவிழா கடை மாதிரி இப்படியும் கடைகள் எல்லாமே இருக்குது. ஸ்நாக்ஸ் இருக்குது, நீங்கள் ஜூஸ் சாப்பிட்டுக்கிடலாம், சர்பத் இருக்குது. நிறைய சின்ன சின்ன ஐட்டங்களாக, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரியான ஐட்டங்களாக இருந்தாலும் சரி, நல்லா இருக்குது. ஒரு பிரெட் ஆம்லேட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த 10 ரூபா 20 ரூபா பொருட்கள் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இங்கே ஷாப்பிங் பண்ணிக்கிடலாம். குழந்தைங்கள அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை யங்ஸ்டர்ஸ் வந்தாலோ, லேடிஸ் ஏதாவது 1 2 பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே அதிகமாகவே இருக்குது. அதுவும் இந்த நைட்டில் இந்த அட்மாஸ்பியரில் கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்கள எய்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. விளையாடுற மாதிரியான விஷயங்கள் இங்கே வச்சுருக்கிறாங்க. ஒரு பொருட்காட்சிக்கு போனோம்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த கோடை காலத்தில் நீங்கள் எங்கேயும் வெளியில் போகலையே அப்படின்னு ரொம்பலாம் வருத்தப்பட வேண்டாம். இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மதுரைக்காரங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். வேறு எங்கேயாவது போகும்போது நீங்கள் இங்கே மதுரையில் ஒரு சின்ன பிரேக் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் சாயந்தரம் இங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிடலாம். சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த இடம் நல்லாவே இருக்குது. நீங்கள் சாயந்தரம் அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நைட் ஆகுற வரைக்கும் இங்கே வச்சுட்டு இங்கேயே பக்கத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம். அமைதியை விரும்பக்கூடியவங்களும் இங்கே வரலாம். வந்தீங்கன்னா உட்காந்து இந்த தெப்பக்குளத்துடைய அழகை பார்த்து, அந்த லைட்டிங்ஸ் அதில் பார்க்கும்போது ஒரு வகையான ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு ஃபீல் வர்றதை பார்க்க முடிஞ்சுது. அங்கே இருக்கலாம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செம குஷியாக இருக்கும். நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிடலாம். நாங்களும் வந்தோம், பார்த்தோம், போட்டிங் போனோம், சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்து அப்படியே தெப்பக்குளத்தை ஒரு ரவுண்ட் அடிப்போமேன்னு சொல்லி அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிடுங்க.